ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆடி 18, அதனால் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் ஆடி 18க்கு என்ன பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நேராக ஆற்றுக்கு போயாச்சு. போயிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கரையிலேருந்து ரொம்ப தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தண்ணி வந்துச்சு. தண்ணி க்ளீனாக தான் இருந்துச்சு. நீரோட்டம் ஓடிட்டே தான் இருந்தது ஆற்றுல தண்ணி. அதனால் குளிக்கிறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க குளிச்சுட்ருக்கிறப்போ நான் பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 7 கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு தெரியல. ஆடி 18னா யூஸ்வலாக கயிறு மாற்றுவாங்க, தாலி கயிறு. அது எனக்கு தெரியும். ஆனால் சாமி கும்பிட்றதுலாம் எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கும் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் போய் பாப்பாவை வச்சு குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிக்க விடலான்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்க விட்டுட்டு கிட்டத்தட்ட விளையாண்டுட்டே 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எந்திரிச்சு வந்தோன்னே ரொம்ப பசி ஆகிடுச்சு. அதனால் எப்பவும் போல் நம்ம கரை என்ன நமக்கு வாத்துக்கடை இல்லையா, அதனால் சாப்பிட்லான்னு பரோட்டாவும் வாத்துக்கறியும் வாங்கி கிளம்பியாச்சு சாப்பிட்லான்னு. அங்கேயே போய் பரோட்டா, வறுவல், குழம்பு கூட ஆம்லேட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு தோசையும் வாங்கி ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஐஸ்கிரீமும் பீடாவும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இது எப்பவும் போகிற கதிர்வேல் வாத்துக்கடை இல்லை, இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் மாணிக்கம் வாத்துக்கடை. இந்த கடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வேலாயுதம்பாளையம் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கதிர்வேல் வாத்துக்கடை விட இந்த வாத்துக்கடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கொஞ்ச நேரம் பார்க்கில் பாப்பாவை விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் 8:45 வண்டி எடுத்தோம்னு நினைக்கிறேன். சாயந்தரம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு